நீங்கள் கேட்ட அதே வினாக்களை முன்பொரு முறை ஸ்ரீ கருட பகவான் ஸ்ரீ விஷ்ணு பகவானிடம் கேட்டிருக்கிறார். அதற்கு திருமால் அளித்த விளக்கத்தை அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். கருடனுக்கு பெருமாள் அளித்த விடைகளானபடியால் இப்புராணம் கருட புராணம் என்று பெயர் பெற்றது. பாரத தேசம் கர்ம பூமி, தவம் செய்வதற்கு ஏற்ற இடம். அதிலும் இந்த நைமிசாரண்யம் மிகச் சிறப்பானது. இங்கு தவம் செய்யும் உங்களுக்கு புண்ணிய புராணங்களை கூற நான் எவ்வளவு பாக்கியம் செய்திருக்கிறேன். பிறந்த அனைவரும் என்றாவது ஒரு நாள் மரிப்பது உறுதி என்பதை எவரும் மறக்காமல், நேரத்தை வீணடிக்காமல், ஆண்டவன் கொடுத்த ஆற்றலை மழுங்கடிக்காமல் வாழ்வது பகவானுக்கு சந்தோஷத்தை தரும். பிள்ளைகள் ஒழுக்க சீலராக நேர்மையாளராக வாழ்வதைக் கண்டு மகிழும் தந்தை அவர். பாவம் செய்தவன் வறுமையில் உழல்கிறான், புண்ணியவான் செல்வத்தில் புரளுகிறான். ஐஸ்வர்ய குலத்தில் உதித்தாலும் உழைத்து பொருள் தேட வேண்டும்.